விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுதூர் மார்ட்டின்புரம் பகுதியில் கிராமப்புற ஏழை மாணாக்கர்களுக்கு நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பள்ளி சேக்ரட் ஹார்ட் கான்வென்ட் ஹைஸ்கூல் ஆகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். வணக்கம், நான் அருள் சகோதரி லில்லி ஜெயரீட்டா பள்ளியினுடைய தாளாளராக பணியாற்றி வருகிறேன். எமது திரு இருதய கான்வென்ட் ஆரம்ப பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளிகளினுடைய தரத்தை நிர்ணயிக்கும் விதமாக குறிப்பாக இந்த கிராம பகுதிகளில் உள்ள சிறந்த பள்ளிகளில் ஒரு பள்ளியாக எமது பள்ளியை தேர்ந்தெடுத்தமைக்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பள்ளியானது 1911ஆம் ஆண்டு எமது ஐசிஎம் சபையை தோற்றுவித்த மதர் மரிய லூயிஸ் டிமீஸ்டர் அவர்களால் நடுநிலை பள்ளியாக இது தொடங்கப்பட்டது. 1915ஆம் ஆண்டு அங்கீகாரம் பெற்று 2014ஆம் ஆண்டு உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. எமது ஆரம்ப பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஒருவரும் 14 இடைநிலை ஆசிரியர்களும், உயர்நிலை பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர், 14 பட்டதாரி ஆசிரியர்கள், ஹிந்தி ஆசிரியை, ஒரு கைத்தொழில் ஆசிரியை, ஒரு உடற்கல்வி ஆசிரியை, ஒரு யோகா ஆசிரியை மற்றும் 2 அலுவலக பணியாளர்கள், மேலும் ஆசிரியர் அல்லாத 4 பணியாளர்களும் பணியாற்றி வருகின்றார்கள். ஆரம்ப பள்ளியில் 458 மாணவ மாணவிகளும், உயர்நிலை பள்ளியில் 473 மாணவ மாணவிகளும் பயின்று வருகின்றார்கள். எமது மாணவ மாணவிகளுடைய கல்வி நோக்கம் எமது மாணவ மாணவிகளுக்கு தரமான ஒரு கல்வியை கொடுக்க வேண்டும். குறிப்பாக மதிப்பீடுகளின் அடிப்படையில் அவர்களுடைய திறமைகளை வளர்த்து அவர்கள் எதிர்காலத்தில் சிறந்த குடிமக்களாக அவர்கள் வாழ வேண்டும் என்பதே எங்களுடைய கல்வியின் நோக்கம். அந்த தரமான கல்வியை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். தெய்வத்தின் பயமே ஞானத்தின் தொடக்கம் என்பதை மாணவ மாணவிகளுக்கு உணர்த்தும் விதமாக பள்ளிகள் தொடங்குவதற்கு முன்னால் காலை வழிபாடு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. மத நல்லிணக்க அடிப்படையில் பைபிள், குரான், பகவத்கீதை ஆகிய புனித நூல்களில் இருந்து வாசிக்கப்படுகிறது. மேலும் மாணவர்களுடைய பேச்சு திறனை வளர்க்கும் விதமாக நல்ல கருத்துக்கள் கொண்ட சொற்பொழிவுகளும் நடத்தப்படுகின்றன. மேலும் தேசிய விழாக்களிலும் எல்லா திங்கட்கிழமைகளிலும் நாங்கள் தேசிய கொடி ஏற்றப்பட்டு இந்த கொடி வணக்கமும் செய்யப்பட்டு வருகிறது. எனது பெயர் திருமதி சகாய ஜெஸ்ஸி. நான் திரு இருதய கான்வென்ட் உயர்நிலை பள்ளியில் பொறுப்பு தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகின்றேன். எங்கள் பள்ளியானது கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் தரம் உயர்த்தப்பட்ட பள்ளி. அதாவது இதற்கு முன்னர் திரு இருதய கான்வென்ட் நடுநிலை பள்ளியாக இருந்தது. நான் ஆரம்பத்தில் ஒரு செகண்ட் கிரேடு டீச்சர் பணியில் சேர்ந்து அதுக்கப்புறம் என்னுடைய கல்வியின் தரத்தை உயர்த்தி நான் பட்டதாரி ஆசிரியையாக மாறி இப்பொழுது பொறுப்பு தலைமை ஆசிரியராக இருக்கின்றேன். இந்த ஆசிரிய பணி என்பது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு கொடையாக நான் கருதுகின்றேன். எனக்கு டீச்சர்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலில் நான் 5ஆம் வகுப்பு படிக்கும்போதே என்னுடைய வகுப்பு ஆசிரியை யாராக வரணும் அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு ஆசிரியையாக வர விரும்புகின்றேன் என்ற குறிக்கோளோடு வளர்ந்து என்னுடைய சூழலுக்கு தக்கபடி நான் ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியையாக வந்தேன். அதற்கப்புறம் நான் இன்றைக்கு வரைக்கும் மன நிறைவுடன் பணியாற்றுகின்றேன். ஏனென்றால் எங்களுடைய பள்ளியில் பயிலக்கூடிய குழந்தைகள் ஏழை குழந்தைகள், தாத்தா பாட்டியால் வளர்க்கப்படும் குழந்தைகள், சிங்கிள் பேரண்ட், அம்மா அல்லது அப்பா மட்டும்தான் இருப்பாங்க, அல்லது ஏழ்மையான குடும்ப சூழல், அடுத்து நடுத்தரப்பட்ட குடும்ப சூழல், இந்த லெவலில் உள்ள குழந்தைகள் தான் எங்கள் பள்ளிக்கு படிக்கிறாங்க. அவங்களுக்கு கல்வி சொல்லி கொடுத்து அவங்கள எல்லா விதத்திலையும் உருவாக்குறதுல நான் பெருமை அடைகின்றேன். அவர்களை அந்த உருவாக்கும் பணியில் கிடைக்கக்கூடிய மன நிறைவு என்பது எனக்கு அலாதியானது. அந்த குழந்தைகள் அதிக மதிப்பெண் பெற்று 100% தேர்ச்சி அடைந்து செல்லும் போது அவர்களை நல்ல மதிப்பெண்கள் பெற வைத்து விட்டோம். வாழ்க்கையில் அவர்கள் அடுத்த நிலைக்கு போவதற்கு நாம் ஒரு முக்கியமான படிக்கட்டாக அந்த 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுக்க செய்துள்ளோம் என்பதை நினைத்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த நாட்கள் உண்டு. என் பேர் முத்துக்குமார். நான் திரு இருதய கான்வென்ட் உயர்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் 3 வயசுல இருந்தே இந்த ஸ்கூலில் படிக்கிறேன். இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டெல்லாம் 5ஆம் கிளாஸ் வரை தான் இருந்துச்சு பாய்ஸுக்கு. ஆனால் இப்போ பாய்ஸுக்கு 10th வரை இருக்குது. அதனால எனக்கு இந்த ஸ்கூலில் படிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா, கல்வி வளர்ச்சி நாள், இப்படி நிறைய விழாக்கள் எங்கள் ஸ்கூலில் கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி விழாக்கள்லாம் கொண்டாடும் போது எங்கள் ஸ்கூலில் கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கைவினை கலைகள், இப்படி நிறைய போட்டிகள் நடத்துவாங்க. இதில் எனக்கு பேச்சு போட்டினா ரொம்ப பிடிக்கும். நான் பேச்சு போட்டியில் கலந்து நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல்னு
இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பாடம் நடத்தும் போது எல்இடி டிவி மூலமாக எங்களுக்கு பாடம் நடத்துவாங்க. சோசியலில் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸையும், சயின்ஸில் புது கண்டுபிடிப்புகளையும், மேக்ஸில் 3D ஆப்ஜெக்டையும், இங்கிலீஷில் கிராமரையும், தமிழில் பாரம்பரிய கலைகளையும் எங்களுக்கு டிவியில் போட்டு காட்டுவாங்க. சயின்ஸில் பாடம் நடத்தும் போது எங்கள் ஸ்கூலில் சயின்ஸ் லேப் இருக்கிறதுனால நாங்களே சயின்ஸ் லேபில் போய் ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்ட்ஸையும் நாங்களே செய்கிறதுனால எங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. எங்கள் ஸ்கூலில் லைப்ரரி இருக்குது, அதனால நாங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை எங்கள் ஸ்கூல் லைப்ரரிக்கு போய் எங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை எடுத்து நாங்கள் வாசிப்போம். எங்கள் ஸ்கூலில் மிகப்பெரிய கிரவுண்ட் இருக்குது, அதனால கபடி, கொக்கோ, டென்னிக்கட், சிலம்பம் இப்படி நிறையா கேம்ஸ் எல்லாம் எங்களுக்காக சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போய் நாங்கள் விளாண்டுட்டு வந்திருக்கோம். படிப்பதற்கு ஏற்ற சூழலை கொண்டுள்ள எங்கள் பள்ளியில் நான் படிப்பது எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. பிரவீனாஸ்ரீ. நான் கம்மாப்பட்டியில் இருந்து வருகின்றேன். எம் பள்ளி லெட் யுவர் லைட் ஷைன் என்னும் விருது வாக்குடன் 100 ஆண்டுகளை கடந்து வெற்றி நடை போட்டு வருகின்றது. ஐசிய மருட்சகோதரிகளால் கல்வியுடன் ஒழுக்கத்திலும் இறை பக்தியிலும் சிறந்திட முன்னுரிமை கொடுக்கப்பட்டு வருகின்றது. தற்சமயம் பள்ளியின் தாளாளர் அருட்சகோதரி ரீட்டா அவர்களும் தலைமை ஆசிரியர் திருமதி சகாய ஜெசி அவர்களும் பொறுப்பேற்று எங்களை வழிநடத்துகிறார்கள். எங்கள் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் பயின்று வருகின்றேன். கல்வியில் பின்தங்கிய மாணவ மாணவியருக்கு தனி கவனம் செலுத்தி கல்வி கற்றுத்தரப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகின்றது. ஆசிரியர்கள் எங்கள் மீது கனிவுடனும் கண்டிப்புடனும் நடக்கிறார்கள். நான் இங்கு பள்ளி மாணவ தலைவியாக செயல்பட்டது எனக்கும் என் பெற்றோருக்கும் மகிழ்ச்சி. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பள்ளியில் பயில்வதில் நான் பெருமை கொள்கிறேன். என் பெயர் ஜார்ஜ் வாஞ்சலின். நான் திரு இருதய கான்வென்ட் உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ரைட்டன்பட்டியிலிருந்து வருகிறேன். நான் சாரணியர் இயக்கத்தின் ஓர் உறுப்பினர். சாரணியர் இயக்கத்தின் குறிக்கோள் பி ப்ரிப்பேர்ட், எதற்கும் தயாராக இரு. நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவருக்கு உதவி செய்ய தயாராக இருக்க வேண்டும். எமது படையின் பெயர் சுனிதா வில்லியம்ஸ். நாங்கள் சாரணியர் பயிற்சி பெற பல முகாம்களில் கலந்து கொண்டோம். இம்முகாம்களில் பங்கேற்பதன் மூலம் எங்களது தலைமைத்துவ பண்புகளை வளர்த்து கொள்ள முடிகிறது. எங்களிடம் உள்ள திறமைகளை வெளிக்கொணர சாரணியர் இயக்கம் பெரும் உதவியாக உள்ளது. எனது லட்சியம் சமூக சேவகராக மாறுவது. என் பெயர் சத்யபாலன். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் திரு இருதய கான்வென்ட் உயர்நிலைப் பள்ளி. நான் கோட்டைப்பட்டியிலிருந்து வருகிறேன். எனது பள்ளி 100 ஆண்டுகளை கடந்து சிறப்பாக செயல்படுகிறது. மிகப்பெரிய பள்ளி வளாகம், காற்றோட்டமான வகுப்பறை, மிகப்பெரிய விளையாட்டு மைதானம், குடிநீர் வசதி மற்றும் நவீன கழிப்பறை வசதிகளுடன் கூடியதே எமது பள்ளி. எமது பள்ளியில் ஆங்கில வழியிலும் தமிழ் வழியிலும் பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. நமது நாட்டின் தேசிய மொழியான ஹிந்தியும் கற்பிக்கப்படுகின்றது. நாங்கள் ஒழுக்கமாக வளர மாறல் வகுப்புகள் நடைபெறுகின்றன. எனது பள்ளியை எனக்கு மிகவும் பிடிக்கும். எனது லட்சியம் மருத்துவராகுவதே ஆகும். எமது பள்ளியில் ஆங்கில வழி மற்றும் தமிழ் வழி கல்வியும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. எமது பள்ளியில் மாதந்தோறும் தேர்வுகள் நடத்தப்பட்டு பெற்றோர்களுக்கு இங்கு மாணவ மாணவிகளுடைய தேர்ச்சியை பற்றிய விவரமும் அறிவிக்கப்படுகிறது. 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலும் உள்ள மாணவ மாணவிகளுக்கு மாலை சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு அவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்துகின்றோம். மிகவும் பின்தங்கிய மாணவ மாணவிகளுக்கு தனி கவனம் செலுத்தப்படுகிறது. 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு காலையிலும் மாலையிலும் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு அதோடு விடுமுறை நாட்களிலும் அவர்களுக்கு சிறப்பான வகுப்புகள் நடத்தப்பட்டு அந்த மாணவ மாணவிகளை முன்னேற செய்கின்றோம். தொடர்ந்து ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக எமது பள்ளியானது உயர்நிலை பள்ளியாக உயர்த்தப்பட்டு செயல்பட்டு வருகின்ற நிலையில் 8 ஆண்டுகள் எமது பள்ளியானது தொடர்ந்து 100% தேர்ச்சியை பெற்று வருகின்றது. எமது பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி ஆண்டு விழா அல்லது விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த விழாக்களில் குறிப்பாக முந்தைய வருடங்களில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் ஒவ்வொரு பாடத்திலும் முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கி நாங்கள் சிறப்பித்து வருகிறோம். 100% தேர்ச்சியை பெற்று தந்த ஆசிரியர்களையும் உற்சாகப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு நாங்கள் பரிசுகள் வழங்கி உற்சாகப்படுத்தி வருகிறோம்.